Hello friends, welcome to my class. இன்னைக்கு PGTRB Mathsல algebra sums கொஞ்சம் பார்ப்போம். First question, let G be a group of matrices of the form x x x x where x belongs to R star with matrix multiplication, then the inverse of x x x x is என்னன்றதான் question. So G வந்து ஒரு group of matrices of the form வந்து x x x x x எல்லாமே R starல இருக்குது. R starனா என்னதுன்னா நான் நெகட்டிவ் ரியல் நம்பர், அதாவது வந்து ஜீரோ இல்லாத ரியல் நம்பர் வித் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். தென் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 1/4x 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 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 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 அடுத்து x/4 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 x/4. ஸோ இதில் எது வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, x x x x. ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னது, a star e is equal to e star a is equal to a. ஸோ a star e is equal to ஏங்கிற பேட்டர்னில் நம்ம போடுவோம். ஸோ இதில் ஏக்கு பதிலாக நமக்கு கொடுத்துருக்கிற நோட்டேஷன்ஸ் என்னது, எக்ஸு 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 எக்ஸு. ஸோ அடுத்து இ வந்து அந்த டேர்ம்ஸ் இ சீக்குவல் டு ஏ வந்து ஏஏ ஏஏ. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ்இ ப்ளஸ் எக்ஸின்னு வரும். ஸோ 2xe. ஸோ அகெயின் 2xe 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 சீக்குவல் டு ஏ ஏ ஏ ஏ. ஸோ இந்த மாதிரி டேர்ம் வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாம். இ கண்டுபிடிக்க 2xe வந்து ஏன்னு கிடைக்குமா. ஸோ வந்து இ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இதில் ஏ கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் எக்ஸ். ஸோ எக்ஸ் டேர்மு இதில் வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இ என்னென்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இதை கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ தான் ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏக்கு பதிலாக நம்மளுக்கு எக்ஸு 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 எக்ஸு. இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஒரு புது டேம் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. சீக்குவல் டு ஈக்கு பதிலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுது 1/2 1/2 1/2 1/2. ஸோ இனிமேல் இதை ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ஸோ இதை ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், 2xy 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 இஸ் ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2ன்னு வருமா. ஸோ ஒரு இதை ஈக்குவேட் பண்ணால் ரிமைனிங் கிடச்சிடும். 2xy இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இதில் இந்த இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். y இஸ் ஈக்குவல் டு 1/4x. ஸோ அப்போ இன்வர்ஸ் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4x 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 1/4x. ஸோ இந்த ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டே 1/4x 1/4x 1/4x. அப்போ ஆன்சர் என்னது 1/4x. கொஸ்டினில் ஸோ என்ன கொஸ்டின் கேட்காங்க, இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 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 கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும், 1/4x 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 1/4x. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், let G be a group then x square is equal to x if and only if எது if and only if கண்டிஷன் இருந்தால் G be a groupன்னு கேட்டிருக்காங்க. x equal to x இன்வர்ஸாக இருந்ததுனாவா அல்லது ஆர்டர் ஆஃப் x equal to ஆர்டர் ஆஃப் G x equal to E none of this. இந்த நாலில் எந்த ஆப்ஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு 1ன்னு எழுதலாமா. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இந்த ஈக்கு பதிலாக 1க்கு பதிலாக இ போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இ. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு இ எதில் வருதுன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சியில் வருது. அப்போ ஆன்சர் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு இ.
next the correct statement from the following: a cyclic group is abelian. Any abelian group is cyclic. Any abelian group satisfies the rule a b whole square is equal to a square b square. Any subgroup of an abelian group is normal. ஸோ இந்த நாலில் எந்த ஒன் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு நமக்கு ஆப்ஷன் என்னதுன்னா எனி சைக்ளிக் குரூப், எனி எபிலியன் குரூப் இஸ் சைக்ளிக் தான் எனது இருக்கிறதுல ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எனி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன். அதே மாதிரி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதான் கொஸ்டின். ஸோ அப்போது நமக்கு ஆன்சர் என்னது? எனி எபிலியன் குரூப் இட் இஸ் நாட் சைக்ளிக். ஸோ அதான் ஆப்ஷன் சி பிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஸோ எனி எபிலியன் group is cyclic ங்கிற ஆப்ஷன் தான் wrong answer. So answer is option B, any abelian group is cyclic. Next, fourth one, the order of I in C star comma dot. Order of I minus I கேட்காங்க. ஆர்டர்னா இது எப்போ க்யூப் அல்லது ஸ்கொயர் அல்லது பவர் பண்ணும்போது 1 வருதோ ஸோ அதான் அதோடைய ஆர்டர். ஸோ இப்போது மைனஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போது ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் என்ன வரும்? +1 வருமா? இப்போ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -i. ஸோ இதோட பவர் 4 போடுங்க. அப்போது மைனஸை 4 டைம்ஸ் போடும்போது ப்ளஸ் ஆயிரும். ஐ பவர் 4 கிடைக்குமா? ஸோ ஐ பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ வந்து என்னது? ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐங்கிறது நமக்கு இங்கே ஆன்சர் 4. ஸோ அப்போ ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி 4. நெக்ஸ்ட்டு in Z7 minus singleton 0 comma dot the inverse of 3 is அப்படின்ட்டு இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்வர்ஸ் ஆஃப் 3 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போது Z7 மைனஸ் சிங்கிள்டன் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது Z7 மைனஸ் சிங்கிள்டன் 0னா அந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா 0 தவிர மீதி எல்லா இன்டீஜர்ஸ் Z7ல் வருது. அப்போது 1 2 3 4 5 6 வரைக்கும் எழுதணும். ஸோ இந்த ஒவ்வொரு டேர்மாக நம்ம கண்டுபிடிக்கணும் இன்வர்ஸ் ஆஃப் 3 எப்போ வருதுன்ட்டு. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு டேர்மாக நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பவர் 1 எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது 3 பவர் 1னா இதில் டாட் ப்ராடக்ட்டுங்கிறனால மல்டிப்ளிகேஷன் 1 3 is 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஸோ ஆன்சர் வெறும் 3ன்னு வருது. அப்போது 3 வந்து மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7ல் மல்டிபிள் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர். அப்போ 3 3s are 9. ஸோ 9 வருமா? இங்கே வந்து உங்களுக்கு 7ன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7ன்றப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 டேர்ம்ஸ் இருக்கும். அப்படியே நமக்கு ரிமைனிங் 1 எப்போ வருதுன்னு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3's cube. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அகெயின் 7th டேபிள்ன்றப்போ ஸோ 7 7 7 12 எடுத்தோன்னா 4 3 21 வரும். மிச்சம் என்ன இருக்கும்? 6. அடுத்து 3 பவர் 4. அடுத்து 3 3 81 வரும் 7th டேபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஸோ இதில் நமக்கு இன்வர்ஸ் ஆஃப் 3 எப்போ வருதுன்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 பவர் 4 டைம்ஸ் போடும்போது 81 வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு 7 டேபிள் தான் சொல்லியிருக்காங்க. இப்போது 1 7 7 பண்ணாலும் 3 எடுத்தோம் 4 எடுத்துட்டா 7 35 6 42 7 49 7 49 8 56 9 63 5 70 11 கேலா 77 12 கேலா 81 11 கேலா 77 12 கேலா 84,000. இப்போ 11 கேலா 77 வரும். மிச்சம் 4 வரும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸாக போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் டாட் ப்ராடக்ட்டுங்கிறப்போ ஆன்சர் வந்து 1ன்னு எப்போ வரும்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த 3 டேபிளுக்கு நம்ம பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3க்கு 3 போயிடும். ஸோ ரிமைனிங் 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ
அப்போ நமக்கு 1 எப்போ வருதுன்னு பார்க்கணும். அடுத்து 3 பவர் 5 போட்டிங்கன்னா இதோட இன்னொன்று 2 4 3ன்னு வரும். இது கூட இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 3 3 8 3 24 வருமா? திரும்ப இதில் 7 பட்டு தானே பட்டுட்ருக்கோம். ஒரு 7 7 மணி 3 எத்தனை இதில் 3 21 மிச்சம் 3 4 28 ஐயெல்லாம் 35,000. அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 28 மிச்சம் ரிமைனிங் 5 வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு எப்போ வருதுன்னா ஆன்சர் 3 பவரில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் போட்டுகிட்டே வந்தோன்னா 3 பவர் 6 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 4 4 12 23 6 6 இதில் ஒரு 7 729 வரும். இப்போ 7 படுக்க பாருங்கள். ஒரு 7 7 0 4 28. சரியா? ரிமைனிங் என்ன இருக்கும்? 4 28 728 வரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 வரும். அப்போ இந்த 1 எப்போ வருது? ஸோ அந்த பவரில் என்ன டேர்ம்ஸ் வரும்போது 6ன்னு வரும்போது. ஸோ உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் டியில் வந்து 6ங்கிறது இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 6. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th one word. Let G be a group with identity element E. Then the solution of the equation XAB is equal to C is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? XAB is equal to C கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி ரிமைனிங்கை அங்கே கொண்டு போவோம். ஸோ அந்த ரிமைனிங்ஸை கொண்டு போகும்போது நமக்கு என்ன டேர்ம்ஸ் இந்த இங்கே ஏன் இருக்கிறது அங்கே போகும்போது இன்வர்ஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே பி இருக்கிறது இங்கே போகும்போது இன்வர்ஸ் ஆகும். அப்படி தானே? சப்போ இன்வர்ஸாக போட்டு எழுதிடலாமா? ஸோ நமக்கு அப்போது ஒவ்வொரு டேர்மே அந்த சைடு கொண்டு போங்க. சப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏபி இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்மை ஆட் பண்ணி அதை கேன்சல் பண்ணுங்கள். XA இங்கே ஒரு பி இருக்கா? இப்போ பி இன்வர்ஸ் போடுங்க. அப்போ இங்கேயும் சி கூட ஒரு பி இன்வர்ஸ் போடுவீங்க. இந்த பி இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? XA மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ் இருக்கும். அகெயின் திரும்ப XC இதுக்கு பக்கத்தில் ஒரு ஏ இன்வர்ஸ் போடுங்க. இப்போ இங்கேயும் ஒரு ஏ இன்வர்ஸ் போடுங்க. அகெயின் இது கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். சி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ ஆன்சர் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுங்கிறது. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது. சி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். Next in the group 1, 2, 3, etc. 16 under the operation multiplication modulo 17, the order of 3 is. So 3 ஓட ஆர்டர் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாங்க. 1லேருந்து 16 வரைக்கும் இருக்குது மாடுலோ 17. ஸோ இது வந்து இட் இஸ் அ குரூப் அண்டர் மாடுலோ 17 கொடுத்துருக்கா. ஸோ அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் ஆஃப் 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் 3 இஸ். ஸோ அப்போ நம்ம 3 பவரில் ஒன்றுனா போட்டுட்டு போகணும். ஸோ 3 பவர் 1லேருந்து 16 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பவர் 1 போட்டால் 3, 3 பவர் 2 போட்டால் 3 × 3, 3 பவர் 3 போட்டால் 27, 3 பவர் 4 போட்டால் 81. ஸோ இதில் மாடுலோ 17 தான் கணக்கு. அப்போ ஸோ இதெல்லாம் லோயர் நம்பர்ஸ். அடுத்து 3 பவர் 4 போடுங்க, 81 வருது. இப்போ 17 டேபிளுக்கு போடும்போது ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 13 இருக்கும். ஸோ அப்படி எப்போ நமக்கு நம்ம ஏற்கனவே சம் பார்த்த மாதிரி தான் 1 எப்போ வருதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்படியே நம்ம போட்டுகிட்டே வரும். 3 பவர் 16 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 3 பவர் 16 is equal to 4 × 13 வருது. 4 × 13 வருது. ஸோ மாடுலோ 17 is equal to 52 வருமா? ஸோ 52ங்கிறது நமக்கு மாடுலோ 17 கீழே 1ன்னு வந்துடும். ஸோ ஆர்டர் ஆஃப் 3ங்கிறப்போ பவரில் என்ன இருக்குது? 16 இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் டி. ஓகேங்களா? The orders of 2 and 3 in Z8, +8 respectively கேட்டிருக்காங்க. Zக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் போடுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் 2ஓட ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 3ஓட ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அண்டர் ப்ளஸ். அப்போது ஃபஸ்ட் 2 பவர் 1ன்னா ஒரு 2
2 power 2னா 2 plus 2, 2 power 3னா 2 plus 2 plus 2. ஸோ இது வந்து 4 ஆகும், இங்கே வந்து 6 ஆகும், இப்படி போட்டுட்டே இருக்குமா. ஸோ சப்டிவிஷனில் என்ன இருக்குது 8. அப்போது 2 4 4 போட்டிங்கன்னா 2 plus 2 plus 2 plus 2 ஈக்குவல் டு 8ன்னு வரும். ஸோ ரிமைனிங் ஒன்றுமே இருக்காது, 0. ஸோ அப்போ எப்போ வருது, ஆர்டர் வந்து என்னது 4. அப்போது ஏக்கு வந்து 2க்கு ஆர்டர் 4. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3க்கு படணும். அதே மாதிரி 3 power 1 வந்து 3, 3 power 2 வந்து 3 plus 3, 3 power 3 வந்து 3 plus 3 plus 3. இப்படி ஆட் பண்ணிகிட்டே வாங்க, 6 வரும், இங்கே 9 வரும். 3 power 4, 3 plus 3 plus 3 plus 3, 12 வரும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸை நம்ம போட்டுகிட்டே வரணும். அதே இப்போ போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 3 power 8 நீங்கள் போடும்போது 12 plus 12 வரும், 24 வரும். 24ங்கிறப்போ 8ஆல் டிவைட் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும் 1ன்னு வரும். அப்போது ஆர்டர் ஆஃப் 3 வந்து என்னது உங்களுக்கு 8. ஸோ 4 and 8 எங்கே ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 4 and 8. அடுத்து let G be a group of prime order, then இந்த 4 ஆப்ஷனில் என்ன கொஸ்டின் கரெக்டான ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஹியர் இஃப் G is a group of prime orderனா G has no proper subgroups, இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே எதில் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள், G has no proper subgroup. ஸோ ஆப்ஷன் பி, G has no proper சப்குரூப்பாக இருக்கும்போது தான் G is a group of prime orderாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டு 10th one. In a quotient space group G by n where n is என்னன்னு கேட்டிருக்காங்க. G வந்து ஒரு குரூப் ஃபைனைட் குரூப்பாக இருக்கும், அதே மாதிரி என்னங்கிறது நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் G அப்படின்னு கொடுக்குறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து சி, a நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜிங்கிறது தான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.